விதைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் கையில தான் இன்னைக்கு இருக்குதுங்க. இந்த விதைகள் ஒவ்வொரு டைமுமே ஒரு விவசாயி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ விதைகள் விவசாயி யார் விவசாயம் பண்றாங்களோ அவங்க கையில தான் அந்த விதைகள் இருக்கணுங்க. இன்னைக்கு அப்படி இருக்கானுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா சீட் பிலாங்ஸ் டு ஃபார்மர்ஸா தாங்க இருக்கணும். நாட் டு கார்பரேட், நோட் டு சீட் பிரைவேடைசேஷன் அப்படிங்கறத மையமா வச்சுதான் நிறைய வேலைகள் நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறதும் கூட விதைகளுக்காக. விதை நம்ம கையில இல்ல அப்படின்னா உணவு சுதந்திரம்ங்கிறது நமக்கு இல்லாம போயிடும். அந்த உணவு சுதந்திரம் எப்பவுமே நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இயற்கை வழி விவசாயத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய விதைகள், நம்ம மண் சார்ந்த விதைகள் விவசாயியாகிய நம்ம கையில இருக்கணுங்க. அதுக்காக தான் இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய இளைஞர்கள் மரபு ரகங்களை போட்டு உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டுட்டு புழக்கத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிக விளைச்சல் தரும் பாரம்பரிய விதை ரகங்கள், விதை சேகரிப்பு மற்றும் பாதுகாப்பு நுட்பங்கள் பத்தி நமக்கு நேரடியா சொல்லித்தர நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கம் ஒரு நாள் களப்பயிற்சி நடத்துறாங்க. இதுல விதைத்தீவு திருமதி பிரியா ராஜநாராயணன் அவர்கள் நேரடியா வர ஜூலை 25 நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பயிற்சி நடத்துறாங்க. முன்பதிவு செஞ்சு நீங்களும் இந்த ஒரு நாள் களப்பயிற்சியில கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.